everybody, welcome back to Coffee Table Talks and I am Uma. So the famous saree challenge accept பண்ணிருக்கேன் and இந்த saree challengeல யூசுவலா இல்லாம வித்தியாசமா ஒரு saree ட்ரை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான saree டைப் வந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த saree challenge எனக்கு சொன்னது யாரு and அவங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். சாரியில பிடிக்காத விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வந்து எனக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. இட் சம்ஹவ் எனக்கு அது பிடிக்காத ஒன்று. அது அந்த லைனிங் போடுறது எனக்கு பிடிக்கலை அண்டு அது கரெக்டாக இந்த இடத்துல டைட்டாக இருக்கும், அது எனக்கு பிடிக்காது. ஒருவேளை நம்ம ப்ளவுஸ் நல்லா பண்ணால் கூட இந்த இடத்துல டைட்டாக இருக்கும், இங்கே டைட்டாக இருக்கும். அண்ட் ஐ டோன்ட் நோ, எனக்கு சம்ஹவ் ப்ளவுஸ் வந்து செட்டே ஆனதில்லை. இன்ஃபேக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்லணும்னா, என்னோடய கல்யாண ப்ளவுஸும் சரி, என்னோடய என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸும் சரி, the worst அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இட் வாஸ் worst அண்ட் இட் டோட்டலி என்னோட டே டோட்டலாக வேர்ஸ் ஆன அளவுக்கு வந்து அந்தளவுக்கு அது எனக்கு பத்தவே இல்லை. எனக்கு அது ஃப்ளாட்டாக லைக் ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி நம்மளை ஃப்ளாட்டாக ஆக்கும் அந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஆக்குச்சு. அண்ட் நான் சொன்னது வேறு, அவங்க தைச்சது வேறு. இட் வாஸ் லைக் த worst ஃபீலிங். எனக்கு ப்ளவுஸுக்கு எனக்கும் ஒத்தே வராது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ளவுஸ் நான் சூஸ் பண்ணுவேன். அண்ட் பொதுவாக சாரீ வந்து எனக்கு என்ன தான் பிடிச்சிருந்தாங்கன்னா, ஐ லவ் வேரிங் சாரீ. பட் ப்ளவுஸ் வந்து எனக்கு எப்பவுமே செட்டே ஆகாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச டெய்லர்ஸ் இருக்கிறாங்க, இந்த இடத்துல ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்லோ இல்லைனா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அப்படி செக் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த நோட்டோட இந்த சாரியோட இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தா கிட்ட இருந்து இதே மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவங்க ஒரு சாரீ போட்டிருந்தாங்க. நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதோட இன்ஸ்பிரேஷன் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லுக் நான் ட்ரை பண்ணேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுறது வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை மடித்து அதை வச்சு இது பண்ணி கொடுத்தாரு. ஸோ தட் இஸ் த சாரீ அண்ட் தட்ஸ் இட். அண்ட் நீங்கள் இந்த சாரீ ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தயவுசெய்து இந்த சாரியை ரீக்ரியேட் எப்படி பண்ணணும்னு மட்டும் கேட்டுறாதீங்க, என்னால் பண்ணவே முடியாது. அண்ட் வந்து நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சாரீ கீழே நான் ஷேப் வேர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு தெரியும், நான் ஆல்ரெடி நிறைய ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் க்ளோவியாவோட சாரீ ஷேப் வேர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. அண்ட் இந்த ஷேப் வேர் பற்றி கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது. ஸோ அதை நான் இங்கே கிளியர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இருந்த கொஸ்டின் வந்து சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ சைஸ் வந்து இந்த ஷேப்பில் நீங்கள் உங்களோட பேண்டி சைஸ் வந்து இதுவாக இருந்துச்சுன்னா இந்த சைஸில் நீங்கள் வந்து இந்த ஷேப் வேர் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் சார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வாங்குறப்பே அது இருக்கும். ஸோ அங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும். அண்ட் நிறைய பேர் லூஸ் ஆகாதா, உட்கார முடியாதா, நடக்க முடியாதா அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது. நிச்சயமாக லூஸ் ஆகாது. நான் ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ வாஷ் பண்ணும்போது மெஷினில் போடாதீங்க, கையில் வாஷ் பண்ணுங்க, ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. ஸோ வந்து லைட்டாக கசக்கி அப்படியே வெயிலில் காய போட்டுருங்க. ரொம்ப வெயிலும் இல்லாமல் இப்படி சொல்கிறது நிழலில் அதை வந்து காயணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி, கிட்டத்தட்ட நம்ம லெகின்ஸும் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் இது. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிலோ இல்லைனா ஓவராக சுருக்கிறனாலையோ பிரிக்கிறனாலையோ அதோட டெக்ஸ்சர் வந்து லூஸ் ஆயிரும், சீக்கிரமாக லூஸ் ஆயிரும். ஸோ அதோட பர்பஸ் வந்து சால்வ் பண்ண முடியாது. அண்ட் ஒன்ஸ் போட்டுட்டு நீங்கள் அடுத்த தடவை போடும் போதும் அதே டைட்னஸ் இருக்கும், அதே ஃபிட்னஸ் தான் இருக்கும், அது லூஸ் ஆகாது. ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்ஃபேக்ட் பாவடையோட கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் ஏரியாக இருக்கும். எப்படி வந்து காட்டன் பாவடை வந்து கொஞ்சம் ஏரியாக இருக்கும், அதே மாதிரி இதுவும் ஏரியாக தான் இருக்கும். அதை போட்டிருக்கோம் அப்படின்ற இது இருக்காது. அண்ட் இன்னொரு குவெஸ்டன் வந்து, நடக்கும்போது கஷ்டமாக இருக்குமா, உட்காரும் போது கஷ்டமாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. சைடில் வந்து ஒரு ஸ்லிட் இருக்கும். ஸோ அந்த ஸ்லிட் இருக்கனால நீங்கள் நடக்கலாம், வேகமாக நடக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது நம்ம லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம பாத்ரூம் போகும்போது என்ன ஆகும்னா, திருப்பி வந்து அதை செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இது டைம் ஆகும் அப்படின்னு சென்ஸ். இப்போ நம்ம பாவடைனா அப்படி தேய்ச்சி விட அப்படியே செட் ஆகிடும். பட் இது வந்து கொஞ்சம் கீழே கையை விட்டு அப்படி கொஞ்சம் இழுத்து ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லுவேன். பட் பாசிட்டிவ் சைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து சில சாரீஸில் வந்து நம்ம ஆக்சுவலாக ஒல்லியாக தான் இருப்போம், பட் அந்த இடுப்பு பகுதி மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அந்த சொருகி செய்கிறப்போலாம். பட் இந்த மாதிரி ஷேப் வேர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த நோட்டோட நம்ம இப்போ வந்து இந்த சாரீ சேலஞ்சை எனக்கு சொன்னது யார் அண்ட் அதை பற்றி நான் குட்டி ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த சாரீ சேலஞ்சை வந்து எனக்கு
டேக் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பியூட்டி பீட்ஸோட தீபா ஸ்ரீ. ஸோ தீபா வந்து லைக் ஐ ஹவ் ஃபாலோட் ஹர் ஃப்ரம் லாங் டைம். நிறைய டைம் எனக்கு அவங்களுக்கு தெரியும், சேனல் தெரியும். ஃப்ரம் ஹவு இட் க்ரோட் லைக் அவங்க 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தப்பையும் எனக்கு தெரியும். ஐ ஃபாலோட் சேனல். ஸோ அங்கேருந்து இன்றைக்கி வந்து அது க்ரோவாக இருக்கிற விதம், அவங்க கன்சிஸ்டன்சி, டைப்ஸ் ஆஃப் வீடியோ, நிறைய விஷயங்கள், அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல், இது எல்லாமே நல்லாவே இட் ஹாஸ் க்ரோன் அ லாட் அண்ட் ஐ ரியலி அட்மையர் ஹர் அண்ட் ஒன் ஆஃப் த குட் பிளாகர்ஸ் ஆஃப் யூடியூப் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் எனக்கு அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் சென்னையில் யூடியூப் பாப்அப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துனாங்க. அதாவது தமிழ் பியூட்டி பிளாகர்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பியூட்டி சேனல்ஸ் நம்மளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பியூட்டி சேனல்ஸ்லேருந்தும் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதில் நிறைய பேரோட கனெக்ட் ஆனோம். அண்ட் ஈவன் இன்ஃபேக்ட் வந்து நான் 1-2 பியூட்டி வீடியோ போட்டவங்க கூட வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு யூடியூப் கம்யூனிட்டி ஸ்பேஸில் தீபா வந்து நான் பார்த்தப்போ லைக் ஷி வாஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர் சிஸ்டர்லாம் இருந்தாங்க. அண்ட் நான் பார்த்தப்போ ஐ தாட் மேபி ஓகே நான் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணேன், எல்லாத்தையுமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சி ஐ எம் உமா, நான் காஃபி டேபிள் டாக்ஸ்னோட சேனல் பேர் அப்படின்னப்போ சம் பீப்புள் செட் ஓ ஆமாம்மா நான் அவங்கள பார்த்துருக்கேன் சொன்னாங்க. அண்ட் நான் போய் பேசினதுக்கப்புறம் தான் தேவல் செட் ஓ ஆமாம்மா அவனை நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஓ அப்படி ஒரு சேனல் இருக்கா அப்படின்னு இன்சல்ட் பண்ணவங்களும் இருந்தாங்க. அண்ட் பட் தீபா ஸ்ரீ வந்து வேணா இவெண்ட் ஹாய் அப்படின்னு சொன்னப்பே ஷீ செட் ஓமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் ஐ ஃபீல் வெரி நைஸ் ஆஃப் ஹர். பிகாஸ் நிறைய பேருக்கு நம்ம எல்லாரையுமே தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருத்தவங்க பியூட்டி கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக தெரியும் அவங்க என்ன சேனல் அப்படின்னா தெரியும். அவங்கள எப்படியாவது நம்ம ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வீடியோவை பார்த்துருப்போம். அதை வந்து ஷீ அக்னாலஜ் அண்ட் ரியலைஸ்ட் வென் பீப்புள் ஆர் நாட் லைக் தட். அப்படி இல்லாதவங்க மத்தியில் ஷி வாஸ் சம்படி ஹூ ரியலி ரியலைஸ்ட் அண்ட் ஷி வாஸ் a warm person. I really liked her. அப்புறம் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணி என்கிட்ட இன்ஸ்டா கேட்டப்போ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஓகே நான் உங்களுக்காக பண்ணுறேன். பிகாஸ் இது ஆல்மோஸ்ட் இந்த டேக் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இது எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்றப்ப கூட ஐ ஃபெல்ட் ஓகே ஃபைன் லெட்ஸ் டூ இட் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்காக இந்த டேக் பண்ணேன். அண்ட் நான் வந்து டேக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒருத்தவங்களை மைண்டில் வச்சுருந்தேன். பட் அவங்கக்கிட்ட நான் கேட்டப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஷி கேவ் மீ a very sweet surprising விஷயம். அண்ட் அதனால என்னால் பண்ண முடியாது, டே ஐம் நாட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே ஃபைன் ஐ அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் நான் வேறு யாரையும் நான் டேக் பண்ணல. ஆல்மோஸ்ட் எல்லாருமே பண்ணிட்டனால நான் வேறு யாரையுமே டேக்கும் பண்ணலை. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா உங்ககிட்ட அந்த சேனல் கொடுக்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸாக, யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸாக, காஃபி டேபிள் டாக் சப்ஸ்கிரைபர்ஸாக, ஒரு வியூவராக நீங்கள் வந்து இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் சொல்லலாம், நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்மளோட இதுலேயோ நம்ம எங்கேயாவது நம்ம முடிஞ்சால் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த நோட்டோட டாடா பாய் பாய் ஃப்ரம் உமா. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய் பாய். அண்ட் இந்த மொமெண்ட்டில் இதை பார்த்துட்ருக்க யூடியூப் கம்யூனிட்டி ப்ளாகர்ஸாக இருக்கலாம், யூடியூபர்ஸாக இருக்கலாம், இவங்கக்கிட்ட நான் சொல்கிறது ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோம். பட் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் வந்து வி ஹாவ் டு பி மோர் யுனைட்டட் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் எவ்ரிபடிஸ் கண்டென்ட், எல்லாரோட கண்டென்ட்டுமே வந்து வித்தியாசமானது. ஸோ ஒருவேளை நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிறீங்க, ஒருவேளை நீங்கள் வந்து அவங்களோட ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அவங்களோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று இன்ஸ்பயர் ஆகும். நம்ம இன்ஸ்பயர் ஆக மாட்டோம், நான் சேனலே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க போய் தான் சொல்கிறாங்க. ஏதாவது விஷயத்தில் நிச்சயமாக இன்ஸ்பயர் ஆகும். ஸோ அப்படி இன்ஸ்பயர் ஆகும்போது நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட இன்ஸ்பயர் ஆகிறீங்க அப்படின்றத ப்ளீஸ் டேக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயாவது அந்த கர்ட்டசி கொடுங்க. ஸோ தட் எல்லாருமே மியூச்சுவலாக க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டோட டாடா பாய் பாய் ஃப்ரம்